பிரபுதேவாவின் செயலால் முகம் சுழித்த வடிவேலு. ரசிகர்கள் விமர்சனம். தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்திய நகைச்சுவை நடிகர் வடிவேலு பற்றிய தகவல் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒரு சாதாரண கூலி வேலையிலிருந்து திரையுலகில் நுழைந்து தனது தனித்துவமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தவர் வடிவேலு. சூப்பர் ஸ்டார் படங்களில் நடிக்கும் அளவிற்கு உயர்ந்த இவரது திரைப்பயணம் அரசியல் பிரவேசத்தால் பெரும் பின்னடைவை சந்தித்தது. நடிகர் விஜயகாந்தை எதிர்த்து பேசியதால் பட வாய்ப்புகளை இழந்து திரையுலகை விட்டு விலகினார். பல வருட இடைவெளிக்குப் பிறகு 2023ஆம் ஆண்டு வெளியான மாமன்னன் படத்தின் மூலம் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் தோன்றிய வடிவேலு தற்போது தீவிரமான வேடங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற பிரபு தேவாவின் நடன கான்சர்ட் நிகழ்ச்சியில் நடிகர் வடிவேலு கலந்து கொண்டார். அப்போது அங்கு பேட்ட ரா பாடலின் போது மேடையில் இருந்த பிரபுதேவா வடிவேலுவை நோக்கி நகைச்சுவையாக சில நகைச்சுவை அசைவுகளை காட்டினார். அதற்கு வடிவேலுவும் அதேபோன்று கிண்டலாக செய்து காட்டினார். அதன் பின் மேடையில் இருந்து ஆடிக்கொண்டே கீழே வடிவேலுவிடம் வந்த அவர் பேட்ட ரா பாடலில் வடிவேலுவின் முடியை பிடித்து கலைத்துவிட்டு ஆடுவது போன்றே வடிவேலுவின் தலைமுடியை கலைத்துவிட்டு வாயில் குத்துவது போன்ற செய்கையை பிரபு தேவா செய்தார். இதனால் வடிவேலு முகம் சுளித்தபடி கையை அசைத்துவிட்டுச் சென்றார். விடுவதற்கு மனமில்லாமல் பிரபு தேவா மீண்டும் வடிவேலுவின் தலையை தொட்டு விளையாடினார். பிரபு தேவாவின் செய்கையால் வடிவேலு சங்கடப்பட்டதை தனுஷ் உட்பட அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் பார்த்தனர். பிரபுதேவாவின் செயல் நகைச்சுவைக்காக செய்தது என்றாலும் அது முரட்டுத்தனமாக இருந்ததாக ரசிகர்கள் பலர் சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வடிவேலுவுக்கு பிரபுதேவாவின் செயல் பிடிக்கவில்லை என்பது அவரது முகபாவனையே காட்டியதாகவும் பொது இடம் என்பதால் அவர் அமைதியாக இருந்ததாகவும் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒருவரின் உடலை அனுமதியின்றி தொடுவது சரியா? நட்பிற்காகவோ வேடிக்கைக்காகவோ இதுபோன்ற செயல்களில் ஈடுபடலாமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பழைய வடிவேலுவை காணவில்லை என்றும் சில ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.